ஒரு சிறந்த மனைவியினுடைய அடையாளங்கள் இன்னும் ஒன்று, கணவன் வீட்டிலே இல்லாத நேரத்தில் கணவனுடைய பொருளாதாரம் சொத்துக்களை பாதுகாப்பவளாகவும் அவளுடைய கற்பை அவள் பாதுகாக்கக்கூடியவளாகவும் இருக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். மிக முக்கியமான 2 விஷயங்கள். ஒன்று, அவனுடைய காசு பணங்களை சொத்துக்களை என்ன செய்யணும், சிறந்த முறையில் என்ன செய்யணும், அவர் பாதுகாக்க வேண்டும். ஊதாரித்தனமாக செலவிடக்கூடாது. இப்பதான் அவர் இல்லை இருக்கிறத நாம விரும்பிய மாதிரி எல்லாம் செலவு செய்யலாம் என்கின்ற நிலைமைக்கு ஒரு பெண்மணி வந்துவிடக்கூடாது. அதிலும் குறிப்பாக ஒரு கணவனுடைய வருமானங்களை அறிந்து செலவு செய்யக்கூடிய பெண்ணாக இருக்கணும். ஒரு நாளைக்கு கணவன் ஒரு 1000 ரூபாய் உழைக்கிறார் என்றா, ஒரு மனைவியினுடைய பட்ஜெட்டில் 1500 ரூபாய்க்கு அவர் செலவு செய்தால் அந்த 500 ரூபாய்க்கு அவன் எங்க போற? நாளாந்தம் இந்த கடன் பெருகி வேற பிரச்சனையாகி பிற வட்டிக்கு பணம் எடுத்து அதை கட்ட முடியாம இனி கடைசியாக மனரீதியாக பாதிக்கப்பட்டு ஒன்று அவர் மனநோயாளியாக மாறுவார், அல்லது தற்கொலை செய்யும் நிலைமைக்கு ஆளாகி விடுவார், அல்லது ஊரை விட்டு வெளியே ஓடி விடுவார். கடனின் மூலமாக இது போன்ற பல அசம்பாவிதங்கள் சமுதாயத்தில் நடக்கிறா இல்லையா? நடக்கிறது. அதனால் ஒரு கணவனுடைய வருமானத்துக்கு ஏற்ற செலவினங்களை ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி சரியாக கையாளுவாளாக இருந்தால் உண்மையாக அது சிறந்த மனைவியாக இருப்பாள். இந்த கணவன் இவ்வளவுதான் உழைச்சிட்டு வரார், அதுக்கு ஏற்ற வகையில் அந்த செலவுகளை வச்சுக்கொள்ளணும். பெரும்பாலான இஸ்லாமிய பெண்கள் தங்களுடைய வாழ்க்கை முறைகளை பக்கத்தூட்டாக்களை பார்த்து நானும் அப்படி வாழ வேண்டும் என்ற ஒரு ஆசை வரும். பக்கத்து வீட்டில் இருக்கிற கணவன் பெரிய ஜொப்பில் இருக்கிறான், லட்சக்கணக்கில் மாதாந்தம் உழைக்கிறான், அவன் மனைவிக்கு அவன் 10,000 15,000 ரூபாவில் கிட்டு வாங்கி கொடுக்கான். நம்மட கணவனுக்கு அப்படி வசதி இல்லை, நமக்கு 2,000 ரூபாயில் வந்தால் அல்ஹம்துலில்லாஹ் என்று அதை மனதார ஏற்று வாழுகின்ற பெண் தான் உண்மையான சிறந்த பெண் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அப்படி இல்லாம உங்களையெல்லாம் நான் ஏன் கல்யாணம் முடித்தேன், நீங்களாம் ஒரு ஆம்பளையா, பக்கத்து வீட்டில் பாருங்க எப்படி அந்த பெண்மணி இருக்கா, நான் பிச்சைக்காரி மாதிரி இருக்கேன் என்று கணவனை குத்தி பேசுவது நிச்சயம் அது ஒரு சிறந்த பெண்ணுக்குரிய அடையாளமாக ஒரு போதும் இருக்க மாட்டாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்றுதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லும் போது மிதமிஞ்சிய செலவுகள் அல்லது இஸ்ராப் என்று சொல்லப்படுகின்ற வீண்விரயமான செலவுகள், இவற்றை நாங்கள் தவித்துக் கொள்ள வேண்டும். வீண்விரயம் வந்துவிட்டால் அல்லாஹ் நமது பொருளாதாரத்தில் இருக்கின்ற பரக்கத்தை இல்லாமக்கி விட்டுருவான். கொஞ்ச நாளைக்கு அப்படிக்கு எல்லாம் பெய்த்திடும். அதனால வீண்விரயம் செய்வதை தவித்துக் கொள்ள வேண்டும். இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், வீண்விரயம் செய்யக்கூடியவங்க ஷைத்தானுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். அந்த விஷயத்தில் பெண்கள் மனைவிமார் மிகவும் சிறந்த அடிப்படையில் அவற்றை அவர்கள் அணுகிக் கொள்ள வேண்டும்.